நமஸ்காரம். இது உங்கள் மயிலை சிவராமன். தினம் ஒரு ஸ்லோகம் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஸ்லோகம் இழந்த பொருளை, பணத்தை, வாழ்க்கையை திரும்ப பெற உதவும் கார்த்தவீர்யார்ஜுன ஸ்லோகம். ஸ்லோகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் செய்துக்கலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கார்த்தவீர்யார்ஜுனர் 1000 கைகளுடன் தத்தாத்ரேயர் அருளால் பிறந்தவர். ராவணனையே சிறைப்பிடித்து வைத்து பிறகு புலஸ்திய முனிவர் கூறியதால் ராவணனை விடுதலை செய்தவர். அவ்வளவு வலிமை பெற்றவர். வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் இழப்புகள், சிலருக்கு பதவி, சிலருக்கு பணம், பொருள், நகை, சிலருக்கு நிம்மதி, சிலருக்கு விதிவசத்தால் தங்கள் வாழ்க்கையையே தொலைத்திருப்பர். நாம் தொலைத்தது எதுவாக இருந்தாலும் இந்த கார்த்தவீர்யார்ஜுன மந்திரத்தை தினமும் பக்தியோடு கூற இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறலாம். நாம் நமக்கு பிரியமானவர் உயிராய் இருப்பார் என்று சொல்லி நட்பாக இருப்பவர்களிடம் உதவி செய்வோம். ஆனால் அவர்களோ நாம் கூறியதை மாற்றி கூறி நம்மையே ஏமாற்றி விடுவார்கள். அதனால்தான் நம் வாழ்வின் கசப்பான கஷ்டமான விஷயங்களை, கடவுளை, தாய் தந்தையை தவிர எந்த மனிதனிடமும் நம்பி நாம் கூறிவிடக்கூடாது. அதையே அவர்கள் ஆயுதமாய் பயன்படுத்தி பணம் பறித்து விடுவார்கள். அர்ஜுனனும் கண்ணனும் ஒரு முறை நகர்வலம் வந்து கொண்டு இருந்தனர். அப்பொழுது ஒரு வறிய முதியவர் முகம் நிறைய கவலையுடன் கந்தல் துணியுடன் இருப்பதை பார்த்த அர்ஜுனன், நம் நாட்டில் இப்படி ஒருவரா இருக்கக்கூடாது என்று அவரை அழைத்து ஏராளமான பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் அவற்றை செல்லும் வழியிலேயே திருடர்கள் அபகரித்து கொண்டு போய் விடுகின்றனர். அடுத்த முறை அர்ஜுனனும் கண்ணனும் வரும்போது முதியவர் அதே நிலைமையில் இருப்பதை பார்த்து அர்ஜுனன் கேட்க, முதியவர் திருடு போனதை கூறுகிறார். இம்முறை அர்ஜுனன் விலை உயர்ந்த 2 மாணிக்க கற்களை தந்து இதை விற்று வறுமையை போக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். முதியவர் இம்முறை பத்திரமாக இருக்க வேண்டும் என்று பரண் மீதுள்ள பானையில் வைத்துவிட்டு பொற்கொல்லரை தேடி போகிறார். இதை அறியாத அவரது மனைவி பானையை எடுத்து கொண்டு போய் ஆற்றில் இருந்து நீர் எடுத்து வருகிறாள். மாணிக்கம் ஆற்றில் விழுந்துவிட்டது. வீடு வந்த முதியவர் மனைவி அந்த பானையில் நீர் கொண்டு வருவதை பார்த்து அலறுகிறார். அவளும் தெரியாமல் செய்ததை எண்ணி வருந்துகிறாள். மீண்டும் அர்ஜுனனும் கண்ணனும் ஒரு நாள் வரும்பொழுது முதியவர் நடந்ததை கூற, கண்ணன் இம்முறை அர்ஜுனனிடம் முதியவருக்கு 2 பொற்காசுகளை மட்டும் கொடு போதும் என்று கூற, அர்ஜுனன், கண்ணா இது போதுமா என கேட்க, கண்ணனும் சொன்னதை செய் என்கிறான். முதியவருக்கோ பெரும் ஏமாற்றம். எவ்வளவு பொன்னும் பொருளும் கிடைத்தது, அதை தொலைத்தோம். விலை மதிப்பில்லாத மாணிக்கம் கிடைத்தது, அதையும் தொலைத்தோம். இப்பொழுது இந்த 2 பொற்காசுகள் என்ன செய்வது, நம் விதி என்று கூறியபடியே நடந்து வருகிறார். வழியில் ஒருவன் உயிருள்ள மிகப்பெரிய 2 மீனை வைத்து, யாரேனும் வாங்குங்கள், நானும் என் குடும்பமும் சாப்பிட்டு 1 வாரம் ஆகிறது என்று கெஞ்சிக் கொண்டிருப்பதை பார்த்த முதியவர் அந்த மீனை விலை கொடுத்து வாங்கி ஆற்றில் திரும்ப விட நினைக்கிறார். பொற்காசுகளை கொடுத்துவிட்டு மீனை வாலை பிடித்து கஷ்டப்பட்டு தூக்க அதன் வாயிலிருந்து மாணிக்க கற்கள் விழுகின்றன. பெரியவர், ஆஹா, கிடைத்துவிட்டது கிடைத்துவிட்டது என்று சந்தோஷத்தில் கத்த, அருகே புதர்மறைவில் முதியவரிடம் திருடிய திருடன் பொருட்களோடு பதுங்கி இருந்தவன் தன்னைத்தான் கண்டுபிடித்து விட்டார் போலும் என்று கூறி வெளியில் வர மீனவனும் அர்ஜுனனும் சேர்ந்து திருடனை பிடித்து விட்டனர். முதியவருக்கு இழந்த அனைத்து பொருட்களும் திரும்ப கிடைத்து விட்டது. அப்பொழுது கண்ணன் கூறுகிறார், அர்ஜுனா, பார்த்தாயா, எனக்கு மட்டுமே வேண்டும் என்று நினைத்து வாங்கிய பொருள்கள் நிலைக்கவில்லை. இன்னொரு உயிருக்காவது உதவட்டுமே என்று செலவழித்த பொருள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வந்து சேர்த்தது. அதனால்தான் பிறர்க்கு உதவும் எவரும் என்றும் வீண் போவதில்லை. அவர்களை ஏமாற்றி ஏய்த்தவர்கள் என்றும் நன்றாய் வாழ்ந்ததும் இல்லை என்று கூறுகிறார். இழந்து போனவற்றை திரும்ப பெற உதவும் அந்த ஸ்லோகம், அபூர்வ ராஜ்ய சம்பிராப்திம் நஷ்டஸ்ய புனராகமம் லபதே நாத்ர சந்தேக சத்யேமேதன் மயோதிதம். ஓம் கார்த்தவீர்யார்ஜுனோ நாமக. ராஜோபாகு சகஸ்ரவான் யஸ்ய ஸ்மரண மாத்ரேண நஷ்டம் திரவியம் ச லப்யதே. அபூர்வராஜ்ய சம்பிராப்திம் நஷ்டஸ்ய புனராகமம் லபதே நாத்ர சந்தேக
சத்யேமேதன் மயோதிதம் ஓம் கார்த்தவீர்யார்ஜுனோ நாமக. ராஜாபாஹு சகஸ்ரவான் யஸ்ய ஸ்மரண மாத்ரேன நஷ்டம் திரவ்யம் ச லப்யதே. மனமுருகி இந்த ஸ்லோகத்தை தினமும் முழு நம்பிக்கையோடு 11 முறை அல்லது 27 முறை கூற, பொருளை பறித்தவர்கள் அதற்குரிய தண்டனையை வலுவாக அனுபவிப்பார்கள். நம் பொருளும் வாழ்வும் திரும்ப கிடைக்கும். மயிலிறகை புத்தகத்தில் மூடி வைத்த பள்ளிக்கால பசுமை நினைவுகளுடன் அதே நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் மூடி வையுங்கள். பக்தி இன்னும் இன்னும் வளர்வதற்காக. நன்றி, நமஸ்காரம்.